வித்யாலய மாணவி எம்எல் அண்ணா ஆசப் அவர்களுடைய பேச்சு இடம்பெற உள்ளது. அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். வான் படைத்து வண்ண நிலா படைத்து தேன் படைத்து அதில் தீண்டும் விஷம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக நிறைவன் அல்லாஹ்வை இவ்விடத்தில் புகழ்ந்தவளாக இவ்விடத்திற்கு குறுகிய கால அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகை தந்திருக்கும் அதிதிகளே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பான பெற்றோர்களே, என் சக மாணவ தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை கூறியவளாக மாற்றுத்திறனாளிகளின் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளின் சாதனைகள் பற்றி சில நிமிடம் சிற்றுரை ஒன்றை நிகழ்த்தலாம் என நினைக்கின்றேன். மாற்றுத்திறனாளிகள் என்றால் யார் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? மடமை என்றா அல்லது ஊனமுற்றோர்கள் என்றா? இல்லை, மழை குலைந்தாலும் நிலை குலையாத லட்சியம் உடையவர்கள் அவர்கள். முடியாதென்ற முடிவு முடமாக்கும் நம் வாழ்க்கையை, முடியும் என்ற முடிவு திட்டமாக்கும் நம் சாதனையை. முடியாதென்று முடங்குவனுக்கு விடியாது என்னாலும், ஆனால் இவர்கள் முடங்குவரும் அல்ல, முடங்கி கிடப்பவர்களும் அல்ல, உடமையை எறிந்து சாதனையை படைக்கக்கூடியவர்கள். இவர்கள் கூறுகின்றார்கள் என்ன தெரியுமா? எங்கள் எவருக்கும் எவ்வித குறையும் அன்றி இறைவனின் கவனக்குறைவால் தான் இங்கு பலர் ஊனமுற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். அதில் நாங்களும் என்ற பொன்மொழியை தாய் மொழியாக கருத்து கொண்டு தனது உடமையையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு சாதனை படைக்க முயல்கின்றார்கள் இவர்கள். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி இவர் மாற்றுத்திறனாளிகளின் தினமாக கருதப்பட்டிருந்தது. இந்த மாற்றுத்திறனாளிகள் பலர் மக்கள் முன் பேசப்படுபவர்களாக காணப்பட்டார்கள். அதற்கான காரணம் ஏனென்று கற்று சிந்தித்தால் போதும். அவர்களின் மனோபலம், அதாவது ஒரு சாதாரண மனிதன் வைத்தியராவது என்பது சாதாரணமான விடயம். அது ஒரு பக்கம் இருக்க, ஒரு மாற்றுத்திறனாளி வைத்தியராவது என்பது எவ்வாறான விடயம்? அது ஒரு பெருமதிமிக்க விடயம் அல்லவா? ஏனெனில் அவர்கள் 2 கைகளையும் இழந்த நிலையில், 2 கால்களையும் இழந்த நிலையில், கண் பார்வையற்று காது கேட்பாற்றலற்று அவர்கள் இந்நிலையை அடைவது என்பது சாதாரணமான விடயமா? இது பெருமதிமிக்க விடயம் அல்லவா? இது அவர்கள் தான் சாதனையை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் முயல்கின்றார்கள். உதாரணமாக ஸ்டீவன் ஹோவிங் என்பவர் 27 வயதை அடைந்ததும் அவருக்கு நரம்பு சதை ரீதியாக நோய்கள் ஏற்பட்டன. காலம் செல்ல செல்ல பின் மூளை நரம்புகளும் அவருக்கு பாதிக்கப்பட்டன. இருந்தாலும் கூட தன்னால் முடியும் என்ற ஒரு எண்ணத்துடன் சூரியனையும் சந்திரனையும் தாண்டி பல கோள்கள் இருக்கின்றது என்பதையும் ஒரு விரலின் அசைவை கொண்டு பல புத்தகங்களையும் எழுத ஆரம்பித்தார். இந்த மாற்றுத்திறனாளிகள் என்பவர் கவலைக்காகவோ கழிக்கவோ கூடியவர்கள் அல்ல, எதிர்கால சாதனையாளர்கள் அவர்கள். இந்த மாற்றுத்திறனாளிகள் இன்னும் மக்களை ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். சச்சின் முகமது என்பவர் இந்திய பாரா ஒலிம்பிக் போட்டியில் மை வெல்டர் போட்டிகளில் வீரராக திகழ்ந்து பல பதக்கங்களை பெற்றிருந்தார். அவருக்கு கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது. இருந்தாலும் கூட அவர் சிறந்த சேவகர், சமூக சேகர், உரையாளர் போன்ற பல துறைகளில் அவர் பணிபுரிந்து வந்திருக்கின்றார். எமக்கு வருகின்ற சவால்களில் எமக்கு பல சவால்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த சவால்களை நாம் புதிய வழியில் அணுக வேண்டும். இந்த மாற்றுத்திறனாளிகள் சாதாரணமானவர்கள் அல்ல. நமக்கு கிடைத்த ஒளி இவர்கள் பதித்து சென்றிருந்த கால் தடங்களை நாமும் பின்பற்றி எமது வாழ்வில் அணுவாக பின்பற்றி நாமும் ஒரு உயர்நிலையை அடைய வேண்டும். என் நேரத்திலும் நாம் முயற்சியையும் தன்னம்பிக்கையை நாம் விட்டுவிடவே கூடாது. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் தோள் கொடுக்க நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம். Wow.